இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல 400 ஆண்டுகள் தேவன் மனுஷங்களோட கூட ஸ்வப்னத்தின் வாயிலாகவோ தீர்க்க தரிசனத்தின் வாயிலாகவோ தரிசனத்தின் வாயிலாகவோ பேசவில்லை. இதுதான் வந்துட்டு இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைலண்ட் பீரியட். ஆண்டர் எதுவுமே ஜனங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணாத இருந்ததான ஒரு காலம். இந்த காலங்களில் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேலைட்ஸ் ஒரு மைனர் டெரிட்டரியா இருந்தபடியால் அநேகர் அவங்க மேல அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பீரியட்ல நம்ம பார்க்கும்பொழுது பாபிலோனியர்கள் இவர்களை சிறைப்பிடிச்சாங்க. அதுக்கு பின்பதாக அந்த ஆளுகை யார்கிட்ட போனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரோமர் இஸ்ரவேலர்களை அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நாட்களில் இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் எப்போ முடிவடைது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவிக்கும் பொழுதுதான் இந்த பீரியட் பிரேக் ஆகுது நம்ம பார்க்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில கூட ஒரு இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியடுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வரவேற்கும் பொழுது, அவரை நம்ம பேசும் பொழுது, அவரை அறிக்கை செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த பீரியட் ஆஃப் சைலன்ஸ் பிரேக் ஆகுறது நம்ம